இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதங்கள் மழையாய் என் வாழ்வில் பெய்திடுமே, மழையாய் என் வாழ்வில் பெய்திடுமே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. மகிமையின் அபிஷேகத்தால் நிரம்பி விட்டேனே, மகிமையின் அபிஷேகத்தால் நிரம்பி விட்டேனே. மாபெரும் காரியங்கள் செய்திடுவேனே, மாபெரும் காரியங்கள் செய்திடுவேனே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. மகிமையின் மேல் நான் மகிமையடைந்து, மகிமையின் மேல் நான் மகிமையடைந்து மறுரூபமாக மாறிடுவேனே, மறுரூபமாக மாறிடுவேனே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஜாய் டிவியில் சந்தோஷமாய் இருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் சாட்சியின் வேலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சாட்சியில் கரூர்ல இருந்து கண்ணம்மாளுங்கிறவங்க எழுதியிருக்காங்க. பில்லி சூனியத்தினால் ஒரு அசுத்த ஆவி அவங்களை பிடித்து ரொம்ப அவங்க 7 வருடக்கணக்காக அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்த பின்பு அவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணினேன், அப்ப அந்த ஆவி நீங்கினதை நான் உணர்ந்தேன் என்று அவர் எழுதியிருக்காங்க. அப்ப நம்முடைய தேவன் எல்லா அந்தகார ஆவிகளையும் அவருடைய கரத்தின் கட்டளைகளுக்கு கீழே அவர் வைத்திருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும். எல்லா மாந்திரியாவினாலும் சரி, எல்லா அந்தகார ஆவிகளும் அவர் சொற்படி நடக்கும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறோம். ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அநேகர் பார்க்குறீங்க. இந்த புரோகிராம் வருவதற்கு முன்பாகவே யூடியூப்பில் அதை ஏற்றிடுறாங்க.
தொடர்ந்து அதுலேயும் நிறைய பேர் பார்க்குறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எங்களுக்கு ரொம்ப தீர்க்க தரிசன செய்தியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா உலகத்தில் வந்த தீர்க்க தரிசிகளை இயேசு தான் பெரிய தீர்க்க தரிசி. வசனமே தீர்க்க தரிசன வசனம் தான், சரியா? அதனால தான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசுகிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8:15 நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குது. அதே போல் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் துதிகாரண ஜெபம் நடக்கிறது. அதுவும் அநேகர் பார்க்குறீங்க, பயனடையுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இந்த ஊழியங்களுக்கு ஜெபிக்க மறவாதிருங்கள். தேவனால் எல்லாம் கூட பத்திரிகை சுமார் 13 ஆண்டுகளாக அது வெளியிடப்படுகிறது ஒவ்வொரு மாதம். அதுக்கு பல ஆயிரங்கள் தேவைப்படுது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஊழியங்களுக்கு, இந்த சுவிசேஷ ஊழியங்களுக்கு உங்களை கொடுக்க ஏவுவாரானால் நாங்கள் டிவிலேயே போடுறோம், பேங்க் நம்பரெல்லாம் போடுறோம், அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறோம். மணி ஆர்டர் பண்ணலாம், பேங்க்கில் போடலாம். ஆகவே அநேகர் கோவில் பிள்ளையை கேட்குறீங்க. நீங்கள் கோவில் பிள்ளையிலே அந்த பேங்க் போட்டிங்கன்னா வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா என்கிட்ட நான் பட்டன் போர்டில் யூஸ் பண்ணுறதுனால தான் கோவில் பிள்ளையை ஃபோனு கொடுத்தா போதுன்னு சொல்கிறாங்க அநேகர். உங்கள் ஃபோன் நம்பர் இதே ஃபோன் நம்பர் தான் நீங்கள் பேங்க்கில் போடுங்க, எனக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வந்துடும் நான் சொல்லுவது உண்டு. அல்லேலூயா. ஜீசஸ். அநேகர் இதை கேட்டு எனக்கு ஃபோன் வாங்கி தரவிட்டான்னு கேட்பாங்க. இருக்குது, ஆண்டோடைய கிருபையெல்லாம் இல்லாமல் இல்லை. வாட்ஸ்அப் நம்பர்லாம் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் இன்னும் அதில் நான் சரியாக யூஸ் பண்ண எனக்கு தெரியலன்னு தான் சொல்லுவேன். சரியாக யூஸ் பண்ண ஆண்டவர் எனக்கு நேரம் தருவாராக. அதை கற்றுக்கொள்ள நேரம் வேணும் எனக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தானவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இருக்காதாக அறிவாஷே ஊராபாதிகாத இந்த ஆண்டவரே தகப்பனே துதிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போவதாக. ஆமேன். வேத வசனம் 100 மடங்கு எங்கள் வாழ்க்கையில் கிரியை நடப்பிப்பதாக. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது, செயலில் இருக்கிறது. ஆமேன். இது அநேகருக்கு இந்த ஜீவ வார்த்தை புரோஜனமாக இருக்கட்டும். இதை கேட்குற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாராக. இயேசு நாமத்தை பிதாவே. ஆமேன். இந்த நாள்லையும் கூட செய்தியுடைய தலைப்பு, நிறைவானது வரும்போது குறைவானது நீங்கி போகும். இன்னொருக்க சொல்ல வேண்டுமானால், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் இருக்கு. அப்போ நிறைவானது வரும்போது குறைவெல்லாம் ஒளிஞ்சு போயிடுது. ஒளிஞ்சு போயிடுற என்ன, அட்ரஸ் இல்லாமல் போயிடுது. 1 கொரிந்தியர் 13:10. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் இருக்கு. சரிங்களா? அழிஞ்சு போகும் குறைவு. நிறைவான தேவன் நம்ம ஆண்டவர் ஒருவர் தான். ஏன்னா பூமி நிறைவு அது யாருடையது? கர்த்தருடையது. சங்கீதம் 24:1 எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல் பிரசங்கி சொல்கிறாரு, பிரசங்கி எழுதின சாலமோன் ராஜா சொல்கிறாரு, அவர் ராஜா, அந்த தேசத்துக்கே ராஜா, எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடித்தவர் தான். ஆனால் அவர் சொல்கிறாரு, எல்லா வருத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது இந்த பூமின்றாரு. என்ன அனுபவிச்சாலும் அவருக்கு திருப்தி இல்லை, அங்கே குறைவு இருக்கிறத பார்த்தேங்கிறாரு. குறைவானது எண்ணி முடியாதுன்றார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, எத்தனை குறைவுகள் இருக்குது. செய்தி கொடுக்குற என்னுடைய வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் கூட சில குறைவுகள் இருக்கலாம். நிறைவு வர வேண்டுமானால் குறைவு ஒழிக்கப்படணும், அப்போ தான் நிறைவு வரும் இல்லையா? ஏன்னா பிலிப்பியர் 4:19 சொல்கிறது, தேவன் தாமே உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து மகிமையில் நிறைவாக்குவார். ஏன்னா இந்த பூமி நிறைவும் இயேசு மூலமாக தான் உருவாக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. அதே யோவான் 1:1, 2-3 வசனங்கள் அப்படி சொல்லுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் தேவனோடு இருந்தார், உண்டானதொன்றும் அவரால் எல்லாம் உண்டாகவில்லை. எல்லாம் இயேசுக்காக, அவருக்காக, நமக்காக உண்டாக்கி வைத்தார் இந்த பூமியை தேவன் இல்லையா? சகலத்தை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார். மனுக்குலத்தை மட்டுமே அவர் சாயலாக உண்டாக்கினார். ஏன்னா ஆதி மனிதன் பாவம் செய்து தேவமையை இழந்துட்டான், ஆதாம் ஏவாள். அந்த இழந்து போன மகிமையை இயேசு கிறிஸ்து தர இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் உண்மை. அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கு இந்த பூமியே, அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. எல்லாம்
இந்த பூமியின் ஒரு முனை தொடங்கி என்ன ஒரு முடிவு வரை, உலகம் முடிவு வரை இருக்கிற ஜனங்களெல்லாம் ரட்சிக்கும்படி தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஏசாயா 53:3 அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடனுவிக்கிறவருமா இருந்தார். ஏன்? நம்ம துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படி தான் அவர் துக்கமாகிய பல குறைவுகளை சந்தித்தார். மனுஷகுமாருக்கும் தலை சாய்க்க இடமில்லை. கடைசியில் பாருங்க, வஸ்திரத்தை கூட உறிஞ்சாங்கன்னு பார்க்குறாங்க. நமக்காகத்தான் அவர் தருத்திரனார், நம்மளை ஐஸ்வர்யங்களாக்கும்படி பாட அனுபவிச்சார், குறைகளை அனுபவிச்சார். ஏன்? நீங்களாம் நன்றாக இருப்பதற்குத்தான். ஆவிக்குரிய லைஃப்லேயும் பொருளாதார வாழ்க்கையிலையும் சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்களும் நம்ம பெரும்படி தான் ஆண்டவர் நம்ம குறைகளெல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், கர்த்தர் நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் என்று பார்க்குறோம். நம்முடைய சாப ரோகம் எல்லா குறைகளையும் அவர் சுமந்துக்கிட்டார். நம்ம சுமக்க தேவையில்லை. இங்கே நம்ம பார்க்குறோம். முதலாவதாக, நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவுகள் நீங்குவதற்கு நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அங்கே லூக்கா 4 மத்தேயு 4 1 முதல் இந்த வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்தவராகி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே 40 நாட்கள் பிசாசில் சோதிக்கப்பட்டார். பிசாசு கொடுக்கிற குறைவுகள் நீங்கி நிறைவான அபிஷேகத்தால் நம்ம நிரப்பப்பட்டு தேவ ஆவியினால் நாம் வழிநடத்தப்படுவதற்கு தேவ ஆவியானவரை நிறைவே தருகிறவர். திருத்துவத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாய் 3 ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். எப்படி ஒரு மனிதனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் ஒரே இதாக இருக்கிறதோ அதே போல தான் பிசாசின் கிரியில் அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம். இன்னைக்கு தனக்கு கொஞ்ச காலம் என்று சொல்லி பிசாசானவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறான். அநேக சத்தியத்தை விட்டு விலக்குகிறான். மாம்ச இச்சை, கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை அதிகமாய் கொடுத்து ஆண்டவரை விட்டு வழிவிலக பண்ணி கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்டதுக்கு இதிலிருந்து நம்ம தப்பு வைக்கப்படுவதற்கு உபவாச ஜெபம் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவே உபவாசம் போட்டு அந்த நாட்களை புசியாது இருந்தான்னு பார்க்குறோம். 40 நாட்கள் என்னமா பிசாசு அவரை சோதித்தான். ஏன்? அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. நாமும் இந்த உலகத்தில் சாத்தானால் சோதிக்கப்படுவோம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். அம்போன்னு விட்டுற மாட்டார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விழித்திருந்து, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ பிசாசு தருகிற குறைவுகள், அழிவுகள், சேதங்கள் நீங்கி நாம் நிறைவான வாழ்வு கர்த்தரோடு சேர்ந்து வாழ்வதற்கு, கர்த்தரோடு சேர்ந்து ஆளுகை செய்வதற்கு, நாம் எல்லாவற்றையும் சம்பூரணமாய் அனுபவிக்க பெற்றுக்கொள்வதற்கு, நிறைவாய் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு எந்த குறை இல்லை, ஆண்டவர் நல்லாவே ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு டீச்சர் வேலை பார்க்குறேன், ஆனால் ரொம்ப நாட்கள் உபவாசத்தே நான் ஜெபம் பண்ணுவேன், இரவில் பாஸ் பண்ணி ஜெபம் பண்ணுவேன், ஒரு பால் மட்டும் ஏதாவது குடிச்சிட்டு 2 வாழைப்பழம், ஏன்னா நான் பகல்லாம் டியூட்டியில் இருக்கிறேன். அந்த ஜெபம் தான் இன்றைக்கி என் பிள்ளைகள் அமெரிக்காவில் வைத்திருக்குது. ஊழியத்தை நல்லா தாங்குறாங்க, ஆலயம் முதற்கொண்டு கட்டி கொடுக்க அனுப்புகிறாங்க, நாங்கள் ஊழியங்களுக்கு வலது கையாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப பெருமைக்குரியது. காரணம், இயேசு நாம அவங்க மூலம் மகிமைப்படுகிறது. தருத்திரராக இருந்தோம், என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு வேளை சாப்பாடு போட்டு தான் நான் வளர்த்தேன். இன்றைக்கி அநேக ஏழைகளுக்கு அவங்க உதவி செய்கிறாங்க, அனாத ஆசிரமங்களுக்கு உதவி செய்கிறாங்க, என் பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, ஊழியங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இவ்வளோ பெரிய சாட்சி. இது காரணம், அவங்க இந்த சோதனை ஜெயிப்பதற்கு நைட்டு விழித்திருந்து உபவாசி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க குறையெல்லாம் நிறைவானது. உபவாசி ஜெபித்தா குறைகள் நிறைவாக மாறும். 1. 2வதாக ஞானத்தில் குறைவு. அங்கே யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அங்கே அதிலே 4வது வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராகி நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நம்ம எந்த வகையிலையும் ஞானத்திலேயோ புத்தியிலேயோ அறிவிலேயோ இல்லை பொருளாதாரத்திலேயோ இல்லை சரீரத்திலேயோ
சமுதாயத்திலேயோ நம்ம குறைவாக இருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஞானத்தில் குறைவாக இருக்கா, ஞானம் போதல்ல, அறியாமனால செஞ்சுட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தெரியாமல் செஞ்சு ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆண்டவரே, அதான் சாலமோன் கேட்குறாரு, எனக்கு ஞானம் வேணும்னு கேட்குறாரு. ஆண்டவர் 1000 சர்வாங்கத்தான பள்ளியில் இட்டு அவர் தூங்க போயிட்டாரு. ஆண்டவர் சொப்பனத்தில் தோண்டி நீ விரும்புவதை கேளுன்னு சொல்கிறாரு. நம்ம அப்படி பார்த்து கேட்டால், ஆண்டவர் கேட்டால் என்ன சொல்லுவான்? நம்மளும் அவன் சொன்னதை ஞானம் வேணும், இந்த திரளான ஜனங்களை சரியாய் நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேணும். அது தேவனுடைய பார்வையில் வெளியிடப்பட்டதாக இருந்தது. ஞானத்தை சம்பாதி, ஏன்னா ஞானத்தின் வலது கையில் தீர்க்காய்ச்சி இருக்கிறான், இடது கையில் செல்வம் இருக்குது என்று நீதிமொழியில் சாலமோன் எழுதுறாரு இல்லையா? இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, நீங்கள் ஞானக்குறைவினால் பல இழப்புகளை சந்திச்சிருக்கலாம், பல குறைவுகளோடு இருக்கலாம். ஞானத்தை கேளுங்க. பிள்ளைகளுக்கு போதுமான ஞானம் வேணும். இப்போ அரசாங்க தேர்வு எத்தனையோ முறை எழுதியிருக்காங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, என் பையன் 5 முறை பேங்க் தேர்வு எழுதிட்டான், போச்சுமா என் பேங்க்கில் அதிகாரியாகணும்னு அவ்வளோ வாஞ்சிக்கிறான். ஏன்? ஞானக்குறைவு. அந்த ஞானத்துக்காக ஜோம் பண்ணுங்க. பாஸானு ஜோம் பண்ணுறோம், ஓகே. ஆனால் ஞானம் வேணும். அதை சரியாய் செய்வதற்கு, பெசல வேலை சகல வேலையில் யூகித்து செய்வதற்கு தேவாவினால் நிரப்பினாராம். தானியலுக்குள்ள அந்த விசேஷ ஞானம் இருந்தது, யோசேப்புக்குள்ளே இருந்தது, ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது. ஞானம்தான் முக்கியம். ஞானத்தை சம்பாதி. புத்தி கிட்ட கோவிதி கழுதையை போல இருக்காதேன்னு வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. ஞானத்தில் குறைவாக இருக்கீங்களா? படிப்புலேயோ, வேலையிலேயோ, தொழிலையோ, இல்லை குடும்பத்தை நடத்துவதிலையோ, இல்லை ஊழியத்திலேயோ, எதில் குறைவு காணப்படுகிறது? ஆண்டவரே, இந்த ஜனங்களை தக்க வைக்கிறதுக்கு ஞானம் தாங்க, இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு எனக்கு ஞானம் தாங்கப்பா, குறைவாக இருக்கேனேப்பா. ஒத்துக்கிடுவோம் ஆண்டவர் சமூகத்தில். எல்லா வகையிலும் புத்திமானாய் தாவீது நடந்தான். சென்ற இடங்கள்லாம் அவன் பேர் கொடிகட்டி பறந்தது. ஞானமாய் நடந்தான். நீங்களும் நானும் ஞானக்குறைவு நீங்கும்படி ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயம் அவருடைய ஞானத்தை, ஞானம், மீட்பு, புத்தி அவர்கிட்ட திரளாக இருக்குது. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவு புத்தி வரும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி, ஞானக்குறைவு ஆண்டவர் நீக்கி நிறைவான ஞானத்தை தருகிறார். 3வதாக விசுவாச குறைவு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். 1 தெசலோனிக்கர் 3:10, உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிக வேண்டிக் கொள்கிறோம். பவுல் சொல்றாரு தெசலோனிக்கே சபைக்கு. தெசலோனிய சபைகாரங்களுக்கு, விசுவாசிகளுக்கு என்ன இருந்துச்சு? விசுவாச குறைவு. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. பிசாசு விசுவாசத்துல கை வைப்பான் பாருங்க. ஆகவே ஆண்டவரே, எனக்கு விசுவாசம், இந்த காரியத்தில் எனக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்குது. அதனால சீசர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே எங்களை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும்னு ஜெபிச்சாங்க. ஆண்டவர் சொன்னார், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா இந்த காட்டுத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடே பிடுங்கப்பட்டு கடலில் நடப்படுவேன் என்று சொன்னால் அது அப்படியே விழுகும். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து விழுகுனா விழுகும். கடுகளவு விசுவாசம் சொல்கிறாரு. இந்த கடுகளவு விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா. விசுவாசத்தை, ஏன்னா 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 1, 2, 3 இப்படி சொல்லுகிறது. விசுவாசத்தை தொடங்குறவரும், அதாவது மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்க, விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவர் யாரு? அவர் தான். விசுவாசம் என்பது வரங்கள், 9 வரத்தில் ஒரு வரம். அதே போல் 9 கனிகளில் ஒன்று. இது ஆண்டவர் தான் நமக்குள்ளே வைக்கணும், இயேசுதான் செய்யணும். மாம்ச விசுவாசம் எப்படின்னா கண்டு விசுவாசிக்கணும். ஆவிக்குரிய விசுவாசம் காணாமல் விசுவாசிக்கணும். ஆகவே காணாமல் விசுவாசிக்கிற அந்த ஆவிக்குரிய விசுவாசம் என்னை நிரப்புங்கப்பா. கண்டு விசுவாசிப்பதை பார்க்கல, காணாமல் விசுவாசிக்கிறது பாக்கியவான்கள். தோமாவாக நம்ம இருக்கக்கூடாது. காணாமல் விசுவாசிக்கிற அந்த ஞானத்தை, அந்த விசுவாசாவினால் நிரப்புங்க. நம்ம ஜெபம்னா அந்த விசுவாச உலகத்தையே ஜெயிக்கும். அடுத்து 4வதாக பொருளாதாரத்தில் மிகுந்த நலிந்த ஒரு முறை. இன்னைக்கு பொருளாதாரம் முக்கியப்படுகிறது, தேவைப்படுகிறது. எல்லாம் உலக நாடு அளவில் பெரிய பஞ்சம் வரப்போது, பொருளாதாரம் வீழ்ச்சி. பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், அமெரிக்காவில் எத்தனையோ பேங்க் திவாலாயிடுச்செல்லாம் போடுறாங்க, பார்க்குறோம் இல்லையா? ஆகவே அப்போ பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வராமல் கொஞ்சமாக இருந்தாலும் அதை பழுகி பெருக பண்ணுவதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் யோவான் 2:3 எழுதப்பட்டிருக்குது. திராட்சரசம் குறைபட்ட போது மரியாள் என்ன சொல்கிறார்? ஈசுட சொல்லுகிறார், ஆண்டவரே திராட்சரசம் அவங்களுக்கு இல்லை, ஆயிரக்கணக்கான பேருக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சிறிய உனக்கு எனக்கு என்ன, என்னுடைய வேலை வரலைன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அவருடைய வேலை வந்துருச்சு. வேலைக்காரங்களை கூப்பிட்டு 6 குடம் பிடிக்கக்கூடிய கற்சாடிகளை
அங்கே இருந்துச்சு. யூதர் முறைமைப்படி வச்சுருக்காங்க, கால் கழுவிட்டு தான் உள்ளே வரணும். அந்த குடங்களை நிரப்ப சொல்கிறார். நிரப்பி இப்போ பந்தி விசாரிப்பதை கொண்டே கொடுன்னு சொல்கிறார். அப்போ என்ன ஆகுது? தண்ணி திராட்சரசமாக மாறுகிறது. கீழ்ப்படிதல். ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது குறைவில் நிறைவாகும். அது ராஜாவின் மனசுடைய கல்யாணம். ராஜா விட்டு கல்யாணத்துக்கு குறைவு இருந்தால் ஏற்றுக்கிட முடியுமா? திராட்சரசம் இல்லைன்னா அது ஒரு பிரியாணியை போல், நம்ம நாட்டு பிரியாணியை போல். பிரியாணி இல்லைன்னா கல்யாணம் இல்லைன்றவாங்க. வசதி வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு, சைவ சாப்பாடும்பாங்க. நடுத்தர குடும்பம் கூட பிரியாணி போடுறாங்க இல்லையா? அது பிரியாணி இல்லாத கல்யாணம் இல்லைன்ற மாதிரியா அந்த நாட்களில் திராட்சரசம் இருக்க வேண்டும். அப்போ அதை போய் திடீர்னு போய் வாங்க முடியாது, ஆயிரக்கணக்கான பேருக்கு வாங்க முடியாது. நம்ம நாட்டில் என்ன திருமணத்துக்கு சாப்பாடு ஒரு 100 பேர் எக்ஸ்ட்ரா வந்தாங்க, உப்புமா கிண்டு அதை கிண்டு இதை கிண்டுன்னு, ஏன்னா எங்கே போய் வாங்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைன்னா கடைசியில் ஆச்சா, கடைசி 2 பந்திக்கு ஒன்றுமே இல்லை, வெறும் ரசம் மோரும்பாங்க. ஆனால் அதெல்லாம் பேச்சு தான். மொய் எழுதிட்டு ரசம் மோர் ஊற்றி சாப்பிட்டு போகன்னு அங்கிட்டு போய் குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க மக்கள் இல்லையா? ஆனால் அதனால தான் ஆண்டவர் அந்த குறையை நிறைவாக்க விரும்பினார். ஏன்னா இயேசு அந்த 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 கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். நீங்கள் கல்யாணத்துக்கு ஒருவேளை கடன் வாங்கியிருக்கலாம், குறைவாக இருக்கலாம், இல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு வறுமை இருக்கலாம், வசதியாக ஒரு காலத்தில் நாங்கள் இருந்தோம் இப்போ இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த குறைவு நீங்குவதற்கு ஆண்டவரை கூப்பிடுங்க, ஆண்டவரிடம் வாங்க, அவர் சொல்கிறது கீழ்ப்படிங்க. அன்றைக்கு மட்டும் அவங்க இந்த வேலைக்காரங்க கீழ்ப்படிஞ்சு செய்யாதிருந்தாங்கன்னா திராட்சரசம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அது எப்படி தண்ணீர் திராட்சரசமாக மாறும்? அவங்க ஒரு கேள்வியும் கேட்கல. ஊற்ற சொன்னாங்க, ஊற்றிட்டாங்க. இப்போ கொண்டு கொடுனாங்க, கொடுத்துட்டாங்க. ஆண்டுடைய எல்லா வார்த்தையும் கீழ்ப்படியும் போது உங்கள் குறைவுகள் நிறைவாகும். 4வதாக லாஸ்டாக லூக்கா 15:14, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி. அங்கே 2 குமாரரை குறித்து பார்க்குறோம். கெட்ட குமாரன், நல்ல குமாரன். அந்த பெரிய குமாரன் அவன் தகப்பனோடையே தான் இருக்கிறான், அவன் எங்கேயும் போகல, அவர் கீழ்ப்படிச்சிருக்கிறான். இந்த சின்னவன் என்ன செய்ய, அவன் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணுவதற்காக இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையாய் இருக்கும்படி அவன் தன்னுடைய பங்கு விகிதத்தை கேட்குறான். உடனே என்ன செஞ்சான்? தகப்பன் அதை பிரித்து கொடுத்து விட்டான். பங்கு விகிதத்தை வாங்கிக்கொண்டு தூர தேசமாக போய் துன்மார்க்கமாக செலவழிச்சிட்டான். குடிக்க வெறிக்க. கடைசியில் அவனுக்கு சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லை, தலைக்கு எண்ணெய் இல்லை, வஸ்திரம் இல்லை. பன்னி வளர்க்கிற பன்னி விற்பனையாளர்கிட்ட போய் என்ன செய்யறான்? வேலைக்கு செய்கிறான். அங்கே அவனுக்கு பன்றி தவிடு தான் கொடுக்கப்படுகிறது. அது கூட கொடுக்க மனசுலேன்னு இருக்கு வெயில்ல. பாருங்க, பசியும் பட்டினியுமா சாகுறான். அப்போதான் அவனுக்கு புத்தி வருகிறது. அவன் என் தகப்பன்ட்ட எத்தனையோ வேலைக்காரங்க இருக்காங்களே, எல்லாரும் நல்லா வசதி வாய்ப்பா கோட்டர்ஸ் கட்டி கொடுத்துருக்காரு எங்கப்பா, எல்லாரும் வசதி வாய்ப்பா கார் வாங்கி கொடுத்துருக்காரு, வேலைக்காரங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, வசதி வாய்ப்பா நல்லா இருக்காங்க, நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? அப்போதான் அவனுக்கு புத்தி வருது. புத்தி தெளிந்து எழுதப்பட்டிருக்கிறது. தன் தகப்பன் நோக்கி வந்தான். உடனே அந்த தகப்பன் ஓடி போய் தன் குமாரன் திரும்பி வந்ததை பார்த்து ஓடி போய் நல்லா அவன் ஆவி கட்டி கொண்டு முத்தமிட்டு, என் குமாரனாய் இவன் காணாமல் போனான், திரும்ப காணப்பட்டான்னு சொல்லி அவனுக்காக கொளுத்த கன்று அடிக்கப்படுகிறது. விருந்து கொண்டாட்டம். பாருங்க, இது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது? நீங்கள் எந்த காரியத்தில் விழுந்து போனீங்க? என்னம்மா ஜோமணி என்ன பண்ண? சர்ச்சுக்கு போய் என்ன பண்ண? ஆமாம், நம்மளும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்கே நமக்கு நடக்குது? ஆண்டவர் எங்கே வீடு கொடுத்துருக்காரு, எங்கே கார் கொடுத்துருக்காரு? ஒருவேளை இப்படி முறுமுறுக்காதீங்க. தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து தேவனை பின்பற்றுங்க. இந்த தேவன் சதா காலங்கள் நம்முடைய தேவன். இவர் மரண பரிந்த நம்மை நடத்துவார். ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நிமிடம் கூட குறைபடாது. சங்கீதம் 34:10 சொல்லுகிறது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, எந்த காரியத்தில் நீங்கள் வழி தவறி போனீங்க, திரும்ப ஆண்டவரை அதிகமாய் தேடுங்க. அவரை விட்டு போகாதீங்க. அவரை விட்டு அவர் நம்ம விட்டு விடுவார். பாருங்க, எப்படி அந்த கெட்டகுமாரன் தகப்பன் நோக்கி வந்து இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப அந்த குறைவெல்லாம் அவனுக்கு நிறைவானதோ, எவ்வளோ நமக்கு எப்படிப்பட்ட குறைவும் இயேசு நாமத்தில் நீங்கும். நம்ம நிறைவான பலன் நமக்கு உண்டு. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும், அது எல்லாமே போயிடும். எல்லாவற்றால் நிரப்புகிறவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன குறையும்? குழந்தை இல்லாத குறையா இருக்கலாம், ஆண்டவரே வேலை இல்லாத குறையா இருக்கலாம், ஜெபம் பண்ண முடியாத குறையா இருக்கலாம், பைபிள் படிக்க முடியாத குறையா இருக்கலாம், வீட்டில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம், கீழ்ப்படியலை பிள்ளைன்னு
சொன்னதை கேட்கல அப்படின்னு ஒரு குறைவு இருக்கலாம். சரீரத்தில் வியாதி, பலவீனம், சுகர் குறையாமல் இருக்கலாம், ஒரு வேளை ப்ரெஷர் குறையாமல் இருக்கலாம், அல்லேலூயா, நோய் குறையாமல் இருக்கலாம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போவதாக. சுக பலன் ஆரோக்கியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. நித்திய ஜீவன் உண்டாவதாக. ஓரி பௌதகரி பாத கரில்கா ஓராபா சபதி கபாபலாபரபா. ஆவியானவர் இறங்குறார். இதோ வீட்டுக்காக ஜெபம் பண்ணுறீங்க. எனக்கு ஒரு வீடு, சொந்த வீடு கர்த்தர் தரணும். வாடகை வீட்டு அடிமைத்தனத்திலே இருக்கிறேன், வாடகை கொடுத்தே ஓஞ்சி போயிட்டேன்னு சொல்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறார். ஒரு நிலம் கூட இல்லை, கையளவு நிலம் கூட இல்லைன்னு நினைக்கிறீங்க இடம். கர்த்தர் உங்களுக்கு அலையில விசாலமுள்ள இடத்த சொந்தமாக வாங்க வைக்க போகிறார். அலையிலோயா கதகராபா ஓராபா ரிகபி ஆக்கர கதி கபாபா ஓராபா லீபா. ஜெபம் பண்ணவே முடியலை, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் அந்த குறைவை நீக்கி போடுகிறார். இரவெல்லாம் ஜெபிக்க உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அலையிலோயா ஓராபா ரிகபி இல்லபா அரி கபுதகரிபா சேபை கன்ககா. எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன், நான் நம்பின மனிதர் என்னை கைவிட்டாங்கன்னு கதறி அழுகுறீங்க. அலையில் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளுகிறார். உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களாக காணப்படுகிற ஒவ்வொருவர் வந்து உங்களோடு சமாதானம் பண்ணுவார்கள் என்று சொல்லுவதற்கா நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுவாசத்தோடு சத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் ஜெபன நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.